Praise the Lord. மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தேவனுடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இந்த மிக பெரிய சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே இருந்து ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசித்து தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கின்றேன் இந்த சம்பவத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு புதிய காரியத்தை பேசுவார், கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே திருந்த வேண்டிய காரியங்களுக்கு அவர் திருந்துவதற்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். நம்ம எல்லோருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்தவர்களுக்கு நன்கு தெரிந்தது. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே ஏறத்தாழ 15 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரித்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஒத்னியேல் முதல் சாமுவேல் வரை 15 நியாயாதிபதிகள் அங்கே இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலே இருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு வழிவிலகி போய் வேறு தெய்வங்கள் எண்ணப்பட்டவைகளை, விக்கிரகங்களை வழிபட்ட காலங்களிலே தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி இவர்களை நியாயம் விசாரிக்க, இவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நியாய தீர்ப்பிலே இருந்து இவர்களை காப்பாற்றுவதற்கு தேவன் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதிலே குறிப்பிட்ட ஒரு நியாயாதிபதியாகிய கிதியோன் எண்ணப்பட்ட நியாயாதிபதியின் காலத்திலே நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை உங்களோடு வாசித்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே எதை கற்றுக் கொடுக்க இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் தியானித்து பார்ப்போம். ஆகையினால என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். எப்படி ஒரு மகா பெரிய சந்தர்ப்பம் பாருங்கள். யாராவது இன்றைய காலப்பகுதியிலே இருக்கின்ற தேசத்திலே இருக்கிற மக்கள் ஒரு தலைவரிடத்திலே போய், ஒரு நபரிடத்திலே போய், நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், நீர் எங்களுக்கு மீது ஜனாதிபதியாக இரும், நீர்தான் எங்களுக்கு ஜனாதிபதியாக அல்லது நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்று சொல்லிய காலங்கள் உண்டோ? சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நீர் எங்கள் மீது ராஜாவாயிரும், நீர் மாத்திரமல்ல உம்முடைய பிள்ளைகள் எங்கள் மீது ஆளக்கடவர்கள், அது மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளும் எங்களை ஆளக்கடவர்கள் என்று சொல்லி இவர்கள் கேட்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்பதாக இருக்கின்ற சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்லலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே இருந்து வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிற இந்த சம்பவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி பாகால்களை, அஸ்டரோத்துக்களை, விக்கிரகங்களை, பிசாசினுடைய காரியங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து இவர்களை 7 வருடம் மீதியானியருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். இந்த மீதியானியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்து அவர்களுடைய கோதுமை வயல்களை கொள்ளையிட்டு அதை அழித்து நாசமாக்கி, இவருடைய மந்தைகளை, இவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் இவர்கள் திருடிக்கொண்டு அழித்து கொண்டு போகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்படியான நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிதியோன் என்கின்ற ஒரு மனுஷனை அவர் முகமுகமாய் தரிசிக்க பரலோகத்திலே இருந்து இறங்கி அவர் பூமிக்கு வருகிற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் யாஹ்வே மெலாக் என்பவர் அங்கே கிதியோனை சந்திக்க வந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். கிதியோன் அப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கோதுமை வயலிலே இருக்கின்ற கோதுமை கதிர்களை அவர் அறுவடை செய்து அதை திராட்சை ஆலை இருக்கின்ற இடத்திலே கொண்டு வந்து அதை அவர் அந்த கதிர்களை அவர் பிரித்து அவர்
எல்லாவற்றையும் அவர் பொதி செய்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தருடைய தூதனானவர் வந்து, பராக்கிரமசாலியே நீ வாழ்க, அதாவது கர்த்தருடைய கிருபை உனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறதை அங்கே பார்க்கலாம். அதற்கு பின்பதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனிடத்திலே, நீ போய் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பாய் என்று சொல்லி. அப்பொழுது 32,000 படை வீரர்கள் இவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அதிலே 22,000 பேர் அதிலிருந்து பின்வாங்கி போகிறார்கள். பின்பதாக அந்த குளத்தருகே அவர்கள் தண்ணீர் குடிக்கும் அந்த விதத்தில் இருந்து ஆண்டவர் வெறும் 300 பேரை கிதியோனுடைய கரங்களிலே கொடுத்து, நீ இந்த 300 பேரை கொண்டு நீ இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டுக் கொள்ளுவாய் மீதியானியருடைய கையிலே இருந்து என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இந்த யுத்தத்திலே கிதியோன் வெற்றி பெற்றதற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கிதியோனிடத்திலே சொல்லுகிறார்கள், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் எங்களை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளக்கடவீர்கள் என்று சொல்லி அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கள் விண்ணப்பம் பண்ணி கேட்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் இப்படி கேட்கும் பொழுது கிதியோனுடைய நல்ல மனதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது கிதியோன் என்ன மறு உத்தரவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே கொடுக்கிறார் என்று சொல்லி 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். அதாவது கிதியோன் சொல்லுகிறான், நான் உங்களை ஆளமாட்டேன், என்னுடைய குமாரனும் ஆளமாட்டார்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவாதி தேவன் உங்களை ஆளக்கடவார், ஆளுவாராக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கிதியோனுக்கு நன்கு தெரியும் இந்த யுத்தத்திலே ஜெயம் கொடுத்தது கர்த்தர் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ நான் அப்போதை சொன்னது போல 32,000 பேர் அங்கே கிதியோனோடு வருகிறார்கள் யுத்தத்துக்கு. ஆனால் 300 பேர் தான் அங்கே இறுதியிலே யுத்தத்திலே அந்த யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு அங்கே அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகினாலே கிதியோனுடைய இருதயத்தின் நிலைமையை பாருங்கள். இதை நாம் இந்த காலத்திலே நம்முடைய நிலைமையை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு தேசத்தின் மக்கள் அல்லது ஒரு கூட்ட மக்கள், ஒரு கிராம மக்கள் வந்து நீர்தான் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் வந்து சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவோம். நிச்சயமாக அப்படிப்பட்டதான அந்த ஆஃபரை அந்த 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 மாதிரியான அந்த பதவியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் இதை எப்படி பார்ப்போம்? நிச்சயமாக கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆனால் இங்கே கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை ஆளக்கடவார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தான் இந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார், கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இங்கே கிதியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் கிதியோனுடைய இருதயம் எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு நல்லது என்று சொல்லி இந்த வார்த்தையிலே, இந்த சம்பவத்திலே அவன் கொடுத்த மறு உத்தரவிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனம் 24, பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலா இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். இவ்வளவற்றையும் பேசின கிதியோன், பதவியை ஏற்க மறுத்த கிதியோன் ஒரு காரியத்தை மாத்திரம் அவர்களிடத்திலே ரிக்வெஸ்டாக கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு உதவி மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள். அந்த உதவி என்னவென்று சொன்னால், நீங்கள் கொள்ளையிட்ட கடுக்கன்களை, பொன் கடுக்கன்களை மாத்திரம் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு விசேஷ காணிக்கை அவர் கலெக்ட் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில கூட்டங்களிலே நமக்கு தெரியும் அல்லவா, சுவிசேஷ கூட்டங்களிலே விசேஷ காணிக்கை எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொதுவான சுகமளிக்கும் ஆராதனைகளிலே விசேஷித்த காணிக்கை தசமபாகம் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இங்கே கிதியோன் ஒரு காணிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி காணிக்கை எடுப்பது தவறா என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, தசமபாகம் காணிக்கை என்பது என்ன என்று சொல்லி
ஊழியர்களாகி எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் எந்த நேரமும் காணிக்கையும் தசமபாகமும் நாங்கள் வாங்கி கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தசமபாகம் காணிக்கை என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது, எதற்காக அந்த நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தெளிந்த அறிவு இல்லாதபடியினாலே அட்டை எப்படி இரத்தத்தை உறிஞ்சுகிறதோ ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருந்து, அதே போல இன்றைக்கு ஊழியர்கள் காணிக்கையை உறிஞ்சி எடுக்கிற விதமாக இன்றைக்கு அநேக ஊழியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினால் வஞ்சிப்புகளும் பொய் ஊழியர்களும் கள்ள போதகர்களும் கள்ள உபதேசங்களும் இன்றைக்கு உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இங்கே கிதியோன் ஒரு விசேஷித்த காணிக்கை, அவருடைய விசேஷித்த ஒரு விருப்பத்தை ஜனங்களிடத்திலே கேட்கிறபடினால் ஜனங்கள் கிதியோன் மீது கொண்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், உண்மையாகவே அவர்களிடத்தில் இருந்த அந்த பொன் கடுக்கன்கள் மாத்திரமல்ல பல காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கிறதை பார்க்கலாம். அந்த வசனம் 26வது வசனத்திலே இருக்கிறது. அதை நாங்கள் வாசிப்போம். பிறைச்சித்தாக்களும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. மொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது 1700 பொன் சேக்கல் நிறையுடைய பொருட்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனுடைய கைகளிலே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1700 சேக்கல் என்று சொல்லும் பொழுது 35 கிலோ நிறையுடைய வெயிட் உடைய பொருட்களை இங்கே கிதியோனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் கிதியோன் நல்ல இருதயம் உள்ளவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மீது அவனை ராஜாவாக ஏற்படுத்த விரும்பும் பொழுது அதை நிராகரித்தவன். ஆனால் இங்கே ஒரு தவறை கிதியோன் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தவறு எப்படியாக முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பாதிப்பது மாத்திரமல்ல, கிதியோனுடைய குடும்பத்தையும் பாதிக்கின்றது என்று சொல்லி நாங்கள் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். 27வது வசனம் சொல்லுகிறது, அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இங்கே அந்த பொன் சேக்கல் நிறையுடைய 1700 சேக்கல் நிறையுடைய 35 கிலோ நிறையுடைய அந்த பொன் பொருட்களை கொண்டு அந்த கடுக்கன்களை கொண்டு இங்கே கிதியோன் ஒரு ஏபோத்தை உருவாக்குறதை பார்க்கிறோம். ஏபோத் என்று சொல்லும் பொழுது ஏபோத் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆடை. அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு ஊழியர் செய்ய போகும் பொழுது அந்த ஏபோத்தை அவன் தரித்து கொண்டு போக வேண்டும். தாவீது நடனமாடும் பொழுது அவன் ஏபோத்தை தரித்து அங்கே உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக நடனமாடி வந்தான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது இந்த ஏபோத்து எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனை துதிக்கின்ற அந்த காரியத்தை அங்கே அது காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே கிதியோன் அந்த பொன் கடுக்கன்களை கொண்டு 35 கிலோ நிறையுடைய ஒரு ஏபோத்தை அதை உண்டு பண்ணி அதனாலே உண்டு பண்ணி தன்னுடைய நகரமாகிய தன்னுடைய பட்டணமாகிய ஓப்ராவிலே அதை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி அதை வைக்கிறான். அதை பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. சோரம் போகுதல் என்பது அந்த ஏபோத்தை அவர்கள் ஒரு விக்கிரமாக பார்த்து அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனை விட்டு பின்வாங்க பண்ணி கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கிதியோனுடைய குடும்பத்திலும் அது ஒரு கன்னியாக மாறிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் எங்களுடைய ஊழியங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது சில விடயங்கள் நல்லதாக நமக்கு தோன்றும். ஆனால் அவை நாளைக்கு எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஊழியத்திலே இருக்கின்ற எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கும் பாதிப்பாக வராதபடிக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏபோத்து நல்லதுதான், ஆனால்
ஏபோத்தை எதற்கு ஆண்டவர் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்லும் பொழுது பல ஊழியங்களிலே நடக்கின்ற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சிலர் ஆண்டவருக்காக பாடல்கள் எழுதி பாடல் சீடிக்கள் அவர்கள் வெளியிடுவார்கள். அதை ஒரு ஒரு காரியமாக எடுத்து அதை கொண்டு அந்த சீடியை அவர்கள் அங்கே விக்கிரகமாக்கி அதை மையமாக வைத்து தங்களுடைய ஊழியங்களை அவர்கள் ப்ரமோட் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் சிலர் என்ன செய்வார்கள், தண்ணீரை ஜெபம் பண்ணி கொடுப்பார்கள். ஒரு காலகட்டம் கடந்து போன பிறகு அந்த தண்ணீரே அந்த ஊழியத்துக்கு ஆபத்தாக மாறுகிறதை பார்க்கலாம். என்னென்று சொன்னால், ஜனங்கள் தேவன் சுகம் கொடுத்த தேவனை விட்டுவிட்டு, விடுதலை கொடுத்த தேவனை விட்டுவிட்டு அவர்கள் தண்ணீரை அவர்கள் அதுக்கு முதலிடத்தை கொடுத்து அதை ஒரு விக்கிரகமாக மாற்றி இருக்கிறதை பார்க்கலாம். சில ஊழியக்காரர்களை ஏபோத்தை போல அந்த இடத்துக்கு வைத்து அந்த ஊழியக்காரர்களை விக்கிரமாக கொண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருப்பார்கள். சிலர் வேதம் சொல்லுகிறது, மூப்பர்களிடத்திலே போய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த எண்ணெய்களை தயார் செய்து அவர்களுடைய சபைகளிலே அதை ஹீலிங் ஆயில் என்று சொல்லி அதை விற்பனை செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள். சிலர் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய வீட்டிலே வைப்பார்கள். அது பரிசுத்த பூமியிலே இருந்து கொண்டு வந்த மண் என்று சொல்லி அங்கே, அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஜெப சால்வை என்று சொல்லி பிரேயர் ஷால் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு அதை போர்த்து கொண்டு அதை விக்கிரகமாக்குவார்கள். இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு ஊழியங்களிலே ஒரு ஏபோத்தாக, இங்கே கிதியோன் செய்த ஏபோத்தை போல விக்கிரமாக மாற்றப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்படியாக செய்கின்ற காரியங்கள், ஏபோத்து நல்லதுதான், ஜெபம் பண்ணும் பொழுது எண்ணெய் பூசுதல் நல்லது. ஆனால் அதை தேவனுடைய இடத்திற்கு நாங்கள் கொண்டு வருவது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஏபோத்தை உருவாக்கி கொடுத்தார், அது ஆசாரியன் அவன் ஊழியம் செய்யும் பொழுது அதை போட்டுக்கொள்வதற்கு. ஆனால் கிதியோன் இங்கே 35 கிலோ நிறையுடைய ஏபோத்தை செய்து தன்னுடைய பட்டணத்திலே வைக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அதை பின்பற்றி அதை வழிபட்டு அங்கே அவர்கள் அழிந்து போனார்கள், சோரம் போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோனுடைய குடும்பத்திற்கும் அது கண்ணி ஆயிற்று. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு ஒருவருக்கே கொடுக்க வேண்டிய மரியாதையும், தேவன் ஒருவருக்கே கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நாங்கள் வேறு ஒரு நபருக்கு அல்லது வேறு ஒரு பொருளுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் தாக்கத்தை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பிசாசு இப்படியான காரியங்களை தந்திரமாக இன்றைக்கு ஊழியங்களுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் பல காரியங்களை நாங்கள் சோஷியல் மீடியாக்களிலே, வீடியோக்களிலே நாங்கள் பார்க்கலாம். பல காரியங்கள், சில ஊழியர்கள் தங்களுடைய கோட்டை கலட்டி ஜனங்கள் மீது விசுக்கி அடித்து அவர்களை விழுத்தாட்டி அப்படியான காரியங்களை நாங்கள் பல பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த விதமான பிராக்டிஸை ஆரம்பித்த அந்த ஊழியக்காரனே, நான் செய்தது தவறு, நான் இப்படி கோட்டை கலட்டி ஜனங்கள் மீது விசுக்கினது தவறு என்று சொல்லி அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அப்படியான காரியத்தை அவர் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரனை பின்பற்றுகிற பல ஊழியர்கள் இன்றைக்கு இப்படியான காரியங்களை ஊழியத்திலே செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, கிதியோனுடைய குடும்பத்துக்கு அதை கன்னியாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே வாசிக்கும் பொழுது தெரியும், அவனுடைய 70 குமாரரையும் அவனுடைய மறுமனையாட்டியின் குமாரனாகிய அபிமெலேக்கு அவன் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். பின்புதாக அந்த அபிமெலேக்கை இன்னொரு ஸ்திரீ கொலை செய்கிறதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக வைத்திருக்கிறது. ஆகையினால் கிதியோன் செய்த தவறை செய்யாதபடிக்கு ஆண்டவர் எதை நம்மிடத்திலே செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை நாங்கள் செய்யும்படிக்கும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நாங்கள் செய்யாதபடிக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எச்சரிப்பாக விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை என்று சொல்லி இந்த வேத புத்தகத்திலே தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையினால் கிதியோன் செய்த தவறை நீங்கள் செய்யாதபடிக்கு, தேவனுடைய எதிர்பார்ப்பை மாத்திரம்,
தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யும்படிக்கு இந்த காலகட்டத்திலே வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு புத்திமதி, அவரை மாத்திரம் கனப்படுத்தி அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் ஏமாற்றப்படாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.